ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலை டிஃபன் வரகு பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு தேங்காய் சட்னி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரால் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரால் வரகு அரிசி. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரைஸு சேர்க்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இந்த வெரைட்டியாக சேர்க்கும்போது நமக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வரகு, சாமை, தெனை இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதுக்கு 1க்கு 3 டம்ளர் வீதம் தண்ணி வச்சுருக்கோம். பொங்கல் கொஞ்சம் குழவாக இருக்கணும், அதனால் 1க்கு 3. கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அது நெய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து அதில் கொட்டிடலாம் பொங்கலில். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொங்கலில் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுரும். இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு தேங்காய் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சட்னிக்கு ஒரு பாதிக்கும் கம்மியாக தான் தேங்காய். பொங்கல் நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன், ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாரி. அதனால் இப்போ தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டு இதை தாளிச்சிட்டு வந்துடுறேன். தாளித்தா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.